பகுதி 3, அத்தியாயம் 9. மூங்கில் கோட்டை. இதோ புலவர் வழி அனுப்பி வைக்க இளமாறனும் இமயவல்லியும் சேரனை மீட்க புறப்பட்டு விட்டார்கள். நாமும் தொடருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பின்னாலே வாங்க போகலாம். அந்த இரவில் மதுரை எம்பதியில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விவரித்ததும் கோழியூர் கிழார் கெட்டது குடி என்று அழுத்து கொண்டதையும் இமயவல்லியும் முகத்தில் திகில் படர இனி தாமதிக்க நேரமில்லை என்று முணுமுணுத்ததையும் கண்ட இளமாறன், அப்படி என்ன நடக்கக்கூடாத காரியம் நடந்துவிட்டது என்பதை எண்ணி பார்த்து ஏதும் புரியாமல் கலங்கினான். மதுரையின் தெருக்களை பார்க்க சென்றேன். வீரன் ஒருவன் சண்டைக்கு இழுத்தான். சண்டையிட்டேன், திரும்பினேன். இதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று தன்னைத்தானே ஒரு வினாடி கேட்டுக்கொண்டான். ஒருவேளை மோதிரத்தை அந்த வீரனிடம் காட்டியதில் இவர்களுக்கு ஆட்சேபனை இருக்குமோ என்பதையும் நினைத்து பார்த்து, இருக்க முடியாதே, இமயவல்லி தானே அவசியமானால் மோதிரத்தை காட்டும்படி கூறினாள் என்றும் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான். ஆனால் அவனுக்கு எதிரே இருந்த இருவர் மட்டும் சமாதானப்பட்டதாக தெரியவில்லை. அன்றைய இரவின் ஆரம்பம் வரை மிகுந்த நிதானத்தை காட்டி வந்த புலவர் பெருமான் முகத்தில் கவலை பெரியதாக விரிந்து கிடந்தது. இமயவல்லியின் அழகிய முகமோ பயத்தால் பெரும் பொலிவு பெற்றிருந்தது. இந்த இக்கட்டான சமயத்திலும் பெண்களுக்கு தைரியத்தை விட பயம் எத்தனை அழகை கொடுக்கிறது என்பதை எண்ணி வியந்தான் இளமாறன். ஆனால் இமயவல்லியோ அழகிலோ முகபாவத்திலோ மனதை ஓட்டாத புலவர் மட்டும், உன்னை யார் இந்த மாளிகையை விட்டு வெளியே போக சொன்னது என்று எரிந்து விழுந்தார் இளமாறன் மீது. இதை கேட்ட இளமாறன் மேலும் வியப்பே எய்தி, இமயவல்லியை கேட்டுக்கொண்டுதான் போனேன் என்று பதில் கூறினான். புலவர் மனம் மட்டும் தெளிவாக இருந்திருந்தால் இமயவல்லியை இளமாறன் பெயர் சொல்லி அழைத்ததை கவனித்திருந்திருப்பார். தவிர அந்த பெயரை சொன்னபோது குரலில் இருந்த கனிவையும் கவனித்திருப்பார். ஆனால் புலவர் மனம் அந்த சமயத்தில் இருந்த நிலையில் அவர் எதையுமே கவனிக்காமல் இரவில் இளமாறனின் மதுரை நடமாட்டத்தை மட்டுமே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருந்ததாகையால், இமயவல்லி, இது உண்மையா? இந்த வாலிபனுக்கு வெளியே செல்ல நீ அனுமதி கொடுத்தாயா என்று வினவினார். இமயவல்லி பதில் சொல்ல தொடங்கும் முன்பாகவே இளமாறனை பதில் கூறினான். இல்லாவிட்டால் இந்த பாண்டிய முத்திரை மோதிரம் எனக்கு ஏது என்று. பதிலுக்கு புலவர் அர்த்தம் புரியாதபடி ஏதோ ஒரு விதமாக தலையை அசைத்தார். பிறகு வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னார், இன்னும் 2 நாள் அவகாசம் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அதற்குள் கெடுத்து விட்டாயே இமயவல்லி என்று. இமயவல்லி குற்றவாளி நீதிபதியை நோக்குவது போல புலவரை ஏறெடுத்து நோக்கினாள். நான் என்ன செய்யட்டும் தந்தையே? சேர நாட்டு வீரர் தாம் இங்கு ஏதோ சிறையில் இருப்பதாக நினைத்து கொண்டு பேசினார். சிறைப்படவில்லை, சுதந்திரத்துடன் தான் இருக்கிறார் என்று வலியுறுத்தினேன். வெளியே போக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார் என்று வாசகத்தை பாதியிலே விட்டு மீதியை புலவரையே ஊகிக்க செய்தால், புலவர் ஊகிக்க மறுத்து எதற்காக என்றொரு கேள்வியையும் கேட்டு வைத்தார். பாதுகாப்புக்கு இருக்கட்டும் என்று மோதிரத்தை கொடுத்து வைத்தேன். மோதிரத்தை பார்க்கக்கூடாதவர் பார்த்துவிட்டால் விளைவு என்னவென்பது உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் என்றாள் இமயவல்லி அடக்கத்துடன். தெரிந்துமா மோதிரத்தை கொடுத்தாய்? ஆனால் இது அவரிடம் போகும் என்று எனக்கு எப்படி தெரியும்? எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது உனது கடமை அல்லவா? கடமையை தவற விட்டாயே பெண்ணே. என் ஏற்பாடுகள் இன்னும் பூர்த்தியடையவில்லை என்று ஏக்கத்துடன் கூறினார் புலவர். அந்த ஏக்கத்திற்கு அறிகுறியாக பெருமூச்சும் விட்டார். அதுவரை அவ்விருவர் சம்பாஷணையையும் கேட்டுக்கொண்டிருந்த இளமாறன் புலவர் ஏக்க பெருமூச்சு விட்டதும் சற்று கோபத்தின் வசப்பட்டு, புலவர் பெருமான் ஏக்கப்படுவதற்கு என்ன நேர்ந்து விட்டது இப்போது என்று சீற்றத்துடனே கேட்டான். புலவரின் விழிகள் முன்னை விட அதிகமாக பளிச்சிட்டன. இன்னும் என்ன நேரிட வேண்டும் என்று வினவினார் அவரும் கோபத்துடன். வீரர்கள் புது நாடுகளில் நுழையும் போது இம்மாதிரி சில்லறை சண்டைகள் விளைவது சகஜம்தானே என்று வினவினான் இளமாறன். இது சில்லறை சண்டையா? வேறென்ன, நானும் ஒரு வாலிபனும் போரிட்டோம். என் கைவாள் அதில் பறந்தது. நீ யார் என்று கேட்டான். பெயர் சொன்னேன், ஊர் சொன்னேன். மதுரையை பார்க்க வந்திருப்பதாக சொன்னேன். புலவர் மாளிகையை சொன்னாய். முத்திரை மோதிரத்தை ஏன் காட்டினாய்? ஆமாம், காட்டினேன். அவன் ஒரு வினாடிதான் மோதிரத்தை பார்த்தான். பிறகு வழிகாட்ட எனக்கு துணையையும் அனுப்பி வைத்தான்.
அதை கேட்ட கிழார் திடீரென்று பைத்தியம் போல சிரித்தார். பிறகு இளமாறனை மரியாதையின்றியும் பேசத் தொடங்கிய அட முட்டாள், உனக்கு இன்னுமா விளங்கவில்லை என்று வினவினார். புலவரின் அந்த உக்கர சொரூபத்தை அதுவரை கண்டிராத இளமாறன் பிரமிப்புக்குள்ளானான். தலை அசைத்தபடி அவர் கோபத்தால் உதடுகள் துடிக்கவே மீசையும் தாடியும் கூட குதித்ததையும் கண்டான். அவருடைய மரியாதையற்ற பேச்சு அவனுக்கு கோபத்தை சற்று அளித்ததினாலும் அவர் வயது, புலமை, பெருமை இவற்றை நினைத்து தன்னை பெரிதும் அடக்கி கொண்டான். ஆகவே மிகவும் நிதானமான குரலில் கேட்டான், என்ன விளங்கவில்லையா என்று கேட்கிறீர்கள் என்று. புலவர் உடனே பதில் சொல்லவில்லை. ஒரு முறை எழுந்தவர் மீண்டும் மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டார். புலவர் சற்று தயங்கியபடி பேசினார். பிறகு, இளமாறா, இந்த பாக்கியத்துக்கு பெரும் வீரர்கள் தோள் தினவெடுத்து துடிக்கிறார்களே, அந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. நீ இன்று போரிட்டது என்று சொன்னவர் மீண்டும் தயங்கினார். போரிட்டது? புலவர் பதில் இடியென இறங்கியது இளமாறன் தலையில். தமிழகத்தின் மாபெரும் வீரன், மன்னாதி மன்னன், இளமை செம்மல் பாண்டியன் நெடுஞ்செழியனுடன் போரிட்டு இருக்கிறாய் இளமாறா. அந்த வாளுடன் தங்கள் வாட்களை மோத எத்தனை வீரர்கள் ஆசைப்படுகிறார்கள் தெரியுமா? அவனை எந்த விதத்திலும் அணுகி பேச முடியாததால் எத்தனை வீரர்கள் தாங்கள் துர்ப்பாக்கியசாலிகள் என்று நினைக்கிறார்கள் தெரியுமா? அப்பேற்பட்ட வீரன் பாண்டியன் நெடுஞ்செழியன் வாள் உன் வாளுடன் உராய்ந்திருக்கிறது. அந்த விதத்தில் நீ பெரும் பாக்கியசாலி என்று புலவர்கள் உணர்ச்சிகள் கொந்தளிக்க, முகம் ஜொலிக்க பேசினார். இளமாறன் சில வினாடி பிரமைப்படுத்தி நின்றான். பால் வதனத்துடன் பாலகன் போல காட்சியளித்த அந்த வாலிபன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனா என்று தன்னை ஒரு முறைக்கு இருமுறையாக கேட்டுக்கொண்டான். பாண்டியன் நெடுஞ்செழியனா இருந்தால் என்ன, யாராய் இருந்தால் என்ன, நான் அடைந்தது தோல்விதானே என்று அப்போதும் தன் வாள் கையை விட்டு விலக்கியதை நினைத்து பொறுமைய இளமாறன், இதில் பாக்கியம் என்ன இருக்கிறது புலவரே என்று சர்வசாதாரணமாக கேட்டான். பாக்கியம் என்ன இருக்கிறதா? புலவர் வியப்பினால் வாயை பிளந்தார். இளமாறன் சற்றும் அவர் வியப்பை லட்சியம் செய்யாமல், ஆமாம், இதில் பாக்கியம் என்ன இருக்கிறது? வாட்போரில் தோல்வியுற்றது பெரும் பாக்கியமா என்று. புலவர் வியப்பு திகைப்பாக மாறியது. அந்த திகைப்பையும் மறைத்து கொண்டு கேட்டார், வாட்போர் எவ்வளவு நேரம் நடந்திருக்கும்? அது ஒரு நாழிகை நேரம் நடந்திருக்கும். ஒரு நாழிகை நேரமா? ஆம், நான் மன்னர் வாளை தட்ட முயன்றேன், முடியவில்லை. பல வினாடிகள் தாக்கி பார்த்தேன், பலனில்லை. மன்னர் திரும்ப தாக்கினார், ஏதோ வலிய முறையில் என் வாளை தட்டினார், கையிலிருந்து கழன்றது. பிறகு பிறகு 2 அடி தள்ளி விழுந்தது. 2 அடிகளா? ஆமாம். ஏன் பல அடிகள் பறக்காதது உங்களுக்கு வியப்பாக இருக்கிறதாக்கும்? அந்த கேள்விக்கு ஆமாம் ஆமாம் என்று குறிப்பிடும் வகையில் புலவர் தன் தலையை பல முறை ஆட்டினார். சந்தேகமில்லை, பெரும் வியப்பாக இருக்கிறது. பாண்டியன் நெடுஞ்செழியனுடன் போரிட்ட பல வீரர்களை பார்த்திருக்கிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் வாள் காற்றில் பறந்திருக்கிறது. ஒரு முழு நாழிகை போரிட்டு இருக்கிறாய். பிறகு தட்டப்பட்ட வாள் 2 அடியில் தான் போய் விழுந்திருக்கிறது. இந்த அனுபவம் நெடுஞ்செழியனுக்கே புதிது. அதில் தான் இருக்கிறது ஆபத்து. அதில் என்ன ஆபத்து இருக்கிறது? சேர நாட்டு வீரன் ஒருவன் மதுரையில் புகுந்திருப்பதை ஒற்றர்களே சொல்லியிருப்பார்கள் நெடுஞ்செழியனுக்கு. உன்மேல் பாண்டியன் கண் வைக்க அதுவே போதும். அடுத்தபடி அவன் நகர சோதனை வருகையில் அதே வீரன் அவனுக்கு குறுக்கே வருகிறான். சேனாதிபதியின் வாளை தட்டி விடுகிறான் சேர நாட்டவன். பிறகு தானே போரிடுகிறான். பாண்டியன் மிகுந்த சிரமத்துக்கு பிறகுதான் சேர நாட்டு வீரன் கைவாளை அவனால் தட்ட முடிந்திருக்கிறது. வந்திருப்பவன் தனக்கு நிகரான வீரன் என்பதை நெடுஞ்செழியன் புரிந்து கொள்ளுகிறான். பிறகு என்ன நடக்கும் என்று எண்ணுகிறாய் இளமாறா? புலவரின் விளக்கம் இளமாறன் கண்களை பெரிதும் திறந்தது. திறக்கப்பட்ட கண்கள் மீண்டும் பாண்டியன் நெடுஞ்செழியனை அப்போதும் சுற்றுமுற்றும் கண்டன. அந்த வீரவதனம், இளமை முகம், இதழ்களில் புன்முறுவல் எல்லாம் கண்முன் தெரிந்தன. தன்னிடம் தோல்வியுற்ற அந்த பெரிய வீரன் பாண்டிய மண்டல படை தலைவனா? இப்படி பாண்டியன் நெடுஞ்செழியனையும் அவன் துணைவனையும் மனக்கண்களில் கண்டும் பல கேள்விகளை தன்னை கேட்டுக்கொண்டும் பிரமை தட்டி போன இளமாறனை நோக்கி புலவர் சொன்னார், இளமாறா, பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு உன் வருகை, உன் வீரம் இரண்டும் தெரிந்துவிட்டன.
வந்த காரணத்தை அவன் ஊகித்து கொண்டிருப்பான். ஆகவே எந்த வினாடியிலும் உன்னை சிறை செய்ய வீரர்கள் இங்கு வருவார்கள், அல்லது உன் அசைவு ஒவ்வொன்றையும் கவனிக்க உத்தரவுகள் பறக்கும். ஆகவே தாமதிக்க நமக்கு நேரம் இல்லை. அதுவரை அவர்கள் உரையாடலில் கலவாத இமயவல்லியும் குறுக்கே புகுந்து, ஆமாம், தாமதிக்க நேரமில்லை புலவரே, வினாடி கூட நேரமில்லை என்றாள் உணர்ச்சி பொங்க. தாமதித்தால் என்று கேட்டான் இளமாறன். சேரன் நிரந்தரமாக சிறையில் இருப்பார், எங்கள் திட்டங்கள் தவிடு பொடியாகிவிடும் என்றாள் இமயவல்லி. அவர்கள் திட்டங்கள் என்ன என்பது தெரியாததாலும் அது எப்படி தவிடு பொடியாகும் என்பதை அறியாததாலும், சரி, இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான் இளமாறன். கிழார் இமயவல்லியை நோக்கினார். இப்போது என்ன செய்ய வேண்டும் இமயவல்லி என்று வினவவும் செய்தார். இவரை உடனே மதுரை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றாள் இமயவல்லி. எந்த இடத்துக்கு கொண்டு போகலாம்? சத்திரத்துக்கு? நல்லது நல்லது என்று குதிக்கலித்த புலவர், சரி இளமாறா, புறப்பட ஏற்பாடு செய்து கொள், இன்னும் ஒரு நாழிகைக்குள் வண்டி வந்துவிடும் என்றார். இருவர் சம்பாஷணையையும் கேட்ட இளமாறன் சற்று கோபம் அடைந்தான். ஏதோ ஜட பொருளை அகற்றுவது போல தன்னை அவ்விருவரும் அகற்ற பேசியது வெறுப்பாயிருந்தது அவனுக்கு. இதில் என் சம்மதம் தேவையில்லை போலிருக்கிறது என்று சீறினான் அவன். தேவையில்லை என்று சிறிதும் லட்சியம் செய்யாமலே சொன்ன கிழார், இளமாறா, வேண்டிய தொல்லைகளை நீ ஏற்கனவே கொடுத்து விட்டாய், இனியும் தொல்லை கொடுக்காதே, புறப்பட சித்தம் செய், போ உனது அறைக்கு என்றார் வீரனை உத்தரவிடும் தளபதி போல. அப்போதும் அசையாத இளைமாறன், சத்திரம் என்கிறீர்களே, அது எங்கே இருக்கிறது? அது இமயவல்லிக்கு தெரியும். அப்படியானால் இமயவல்லி உன்னோடு வருகிறாள், அவளுக்கு துணை நீ, உனக்கு துணை அவள். சரி சரி போ என்று துரிதப்படுத்தினார் புலவர். அதற்கு மேல் எதுவும் பேச வழி இல்லாததால் அறையை விட்டு வெளியே சென்றான் இளமாறன். அடுத்த நாழிகைக்குள் இமயவல்லி அவன் அறை கதவை தட்டினாள். அவனை தொடர்ந்து சென்றான். அந்த மகர மாளிகையின் வேறொரு வழியாக அவனை அழைத்து சென்ற இமயவல்லி ஒரு தோட்டத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தினாள். அங்கு பயணத்துக்கு தயாராக 4 புறமும் முக்காடிட்ட 2 புறவி தேரொன்று தயாராக நின்றது. அதில் ஒரு பகுதி திரையை நீக்கிக்கொண்டு இமயவல்லி ஏறி உட்கார்ந்தாள். இளமாறனும் ஏறப்போன சமயத்தில் புலவர் தோட்டத்துக்குள் வந்தார். இளமாறன் அவரை வணங்கினான். அவர் அவனை ஆசீர்வதித்தன்றி, செல் இளமாறா, உனக்கு வெற்றியை கடவுள் அளிக்கட்டும், இமயவல்லி கிழித்த கோட்டை தாண்டாதே, அவள் சொல்படி நட என்ன என்றும் கூறினார். இளமாறன் வண்டியில் ஏறி இமயவல்லியின் அருகில் அமர்ந்தான். அடுத்த வினாடி அதுவரை திறந்திருந்த திரையும் மூடப்பட்டது. 3 தேர் பறந்து சென்றது. அத்தியாயம் 10. அன்று இரவு பிற்பகுதியில் நேரிட்ட நிகழ்ச்சிகளாலும் அவற்றை பற்றி புலவர் அளித்த விளக்கத்தாலும் அந்த விளக்கத்தில் வெளிவந்த உண்மைகளாலும் உணர்ச்சிகள் பெரிதும் நெகிழ்ந்து கிடக்க பிரமைப்படுத்தவன் போல 3 தேரில் உட்கார்ந்திருந்த இளமாறன் திரும்ப திரும்ப அந்த இரவின் சம்பவங்களை அலசி பார்த்தான். இந்த பெண் யார்? இவளும் ஒரு புலவரும் மட்டும் சேர்ந்து பாண்டியன் நெடுஞ்செழியனின் பயங்கர சிறையான மூங்கில் கோட்டையிலிருந்து சேர மன்னனை விடுதலை செய்வது நடக்கிற காரியமா? இவர்களுக்கு படைகளின் உதவியோ வேறு பாண்டிய மக்களின் உதவியோ இருப்பதாக கூட தெரியவில்லையே என்று திரும்ப திரும்ப தன்னை பலமுறை கேட்டுக்கொண்டான். அத்துடன் புலவரும் இந்த இளமங்கையும் வாழ்ந்த முறை, வாழ்ந்த மாளிகை, இவை அனைத்தும் கூட பெரும் மர்மமாயிருந்தது இளமாறனுக்கு. இவள் புலவருடன் ஏன் அந்த மர்ம மாளிகையில் வாழ்கிறாள்? இவளுக்கு உற்றார் உறவினர் யாருமே இல்லையா என்ற கேள்விகளையும் அவன் தன்னை கேட்டுக்கொண்டான். பிறகு மதுரையின் பெரும் காவலையும் கண்காணிப்பையும் எண்ணி பார்த்த அவன், இத்தகைய கடுமையான காவலையும் கண்காணிப்பையும் கடந்து 3 தேர் ஓடிவிடுமா? தவிர இந்த 3 தேர் ஏது இவர்களுக்கு? இந்த கேள்விகள் கிளப்பிய சந்தேகங்களுக்கும் உணர்ச்சி குழப்பத்துக்கும் இடையே சிறிது சங்கடமும் கொண்ட இளமாறன் 3 தேர் கனவேகத்தில் பறந்து சென்றதை கவனித்தான். இடையிடையே சாலை பள்ளங்களில் வண்டி சக்கரம் புகுந்து தள்ளி அவனை திடீரென பல முறை தூக்கி தள்ளியதால் அவன் உடல் 2 முறை இமயவல்லியின் உடலுடன் மோத ஏற்பட்டதன் விளைவாக பெரும் சங்கடத்துக்குள்ளான இளமாறனுக்கு அத்தனை சங்கடத்திலும் சிறிது மன திருப்தியும் இருந்தது. திருப்தி இருந்ததை ஒழிய மனம் அந்த திருப்தியை ஒப்புக்கொள்ள மறுத்தது. சேச்சே, யாரோ ஒரு அபலை பெண்ணை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார், இந்த எண்ணமே பிசகு என்று தன்னை மேலுக்கு கடிந்து கொண்டான். இப்படி பலவாறாக யோசித்து யோசித்து மௌனம் சாதித்ததை சற்று தள்ளி உட்கார்ந்திருந்த அந்த
பைங்கிளியும் கவனித்தாள். அந்த மௌனத்தை அவள் சிறிதும் கலைக்கவில்லை. அவள் முகத்தில் மட்டும் ஏதோ சிறிது கவலை கூறி இருந்ததே தவிர அவளுக்கு அந்த பயணத்தை பற்றி பெரிய கவலை இருந்ததாக தெரியவில்லை. எதுவும் பேசாமல் மார்பில் கையை கட்டிக்கொண்டு தேரின் ஆசனத்தில் மல்லாந்து சாய்ந்து கிடந்த அந்த வாலிபனை இருமுறை தன் கடைக்கண்ணால் பார்த்தாள் அந்த பெண். பிறகு மெல்ல புன்முறுவல் கொண்டாள். அவ்வளவுதான். அவளும் பேசவில்லை. இத்தகைய மௌனத்தை கலைக்கத்தானோ என்னமோ திடீரென சாலை மடிப்பு ஒன்றை தாண்டி குதித்த மூடுதேரின் பேரசைவு அந்த பருவ பெண்ணை ஒரே தூக்காக தூக்கி இளமாறனின் கைகளில் விட்டெறிந்தது. எதிர்பாராத விதமாக தன்னை நோக்கி எழும்பி வந்த அந்த பூ உடலை அப்படியே இரு கைகளாலும் இறுக்கி பிடித்த இளமாறன் நல்ல வேளை என்று ஏதோ மேலும் சொல்ல போய் பேச்சை சட்டென்று நிறுத்தி கொண்டான். அந்த நல்ல வேளையை சொன்ன போதும் சரி, கைகளால் அவளை இறுக்கி பிடித்த போதும் சரி, பெரும் கவலையை குரலில் இளமாறன் காட்டியதை கண்ட அந்த பைங்கிளி மெல்ல அவன் பிடியிலிருந்து விலக்கி கொண்டு ஒன்றுமில்லை என்று கூறி மூலைக்கு நகர்ந்தாள். அந்த ஒன்றுமில்லை என்பது அர்த்தமற்ற சொல் என்பதை இளமாறன் உணர்ந்திருந்தான். உணர்ச்சிகள் குழம்பும் போது புத்தியும் குழம்புமாதலால் அர்த்தமற்ற சொற்கள் வெளிவருவது இயற்கையே என்பதை இளமாறன் புரிந்து கொண்டதால் அந்த சொல்லை பற்றி விவாதிக்காமல், சாலை மிகவும் மேடு பள்ளமாய் இருக்கிறது என்றான். அவள் பதிலுக்கு ஆமாம் என்று ஒற்ற சொல்லை மட்டும் சொன்னாள். அந்த ஆம் என்ற சொல்லில் பெரும் சங்கடம் இருந்ததை உணர்ந்த இளமாறன் அதற்கு காரணத்தை புரிந்து கொண்டதன்றி இருவர் சங்கடத்தையும் தீர்த்து கொள்ள உரையாடலே சிறந்த முறை என்று கருதி பேச முற்பட்டு, மதுரையின் நெடுஞ்சாலை நான் பார்த்த வரையில் நன்றாகத்தானே இருந்தது, இத்தனை மேடு பள்ளம் இல்லையே என்றான். மதுரையின் பெருஞ்சாலையில் பழுதிருந்தால் மன்னர் வெகுண்டெழுவார் என்றாள் இமயவல்லி. அப்படியானால் இது மதுரையின் நேர் சாலை அல்லவா என்று வினவினான் இளமாறன். அல்ல. இந்த சாலை எந்த ஊருக்கு செல்லுகிறது? இளமாறனின் இந்த கேள்விக்கு அவள் நேரடியாக பதில் சொல்லவில்லை. சேரநாடு நோக்கி செல்கிறது என்றாள் அவள். அந்த பதில் அவனுக்கு பெரும் வியப்பை அளித்தது. சேரநாட்டுப்புறம் செல்ல வேண்டுமானால் வைகையின் இரு பெரும் மூங்கில் பாலங்களில் ஒன்றையாவது கடந்திருக்க வேண்டும். அப்படி கடப்பதானால் அங்குள்ள பெரும் காவலை தாண்ட வேண்டும். வீரர்கள் கண்டிப்பாக மடக்கி சோதனை செய்திருப்பார்களே என நினைத்த இளமாறன் கேட்டான், பெருஞ்சாலை இல்லாவிட்டாலும் வைகையை எப்படும் தாண்டித்தானே ஆக வேண்டும் என்று. ஆம் என்று ஒற்றை சொல்லையே பதிலாக சொன்னாள் இமயவல்லி. நாம் தாண்டி விட்டோமா? இல்லை. எப்படி தாண்ட முடியும்? ஏன், தாண்டுவதில் கஷ்டம் என்ன இருக்கிறது? பாலங்களில் காவல் பலமாயிற்றே. அது பெரும் பாலங்களில். வேறு சில பாலமும் இருக்கிறதா என்ன? இருக்கிறது. எங்கே? சிறிது வடக்கே தள்ளி. சிறிதென்றால் கால் காத தூரம் தாண்டியதும். வைகைக்கு பல பாலங்கள் இருக்கின்றனவா? 10 பாலங்களுக்கு மேல் இருக்கின்றன. அந்த 10லும் காவல் உண்டல்லவா? உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கும் இந்த சிறு பாலத்தில் உண்டு, ஆனால் அதிகம் இல்லை. இதற்கு மேல் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தான் இளமாறன். மூடு தேர் நேர் சாலையில் மதுரையை தாண்டாமல் அதிகமாக படைப்பகுதி உபயோகப்படுத்தாத கிளை வழியாக சென்று கால் காத தூரத்துக்கு பிறகு நதியை கடக்க முயலுகிறது என்று உணர்ந்தான். ஆனாலும் அந்த பகுதியிலும் காவல் இருப்பதால் எப்படி இந்த தேரதை கடந்து போக முடியும் என்று நினைத்து பார்த்து எதுவும் புரியாமல் விழித்து கொண்டே உட்கார்ந்திருந்தான். அவன் எண்ணங்களை இமயவல்லி புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவளே விளக்கத் தொடங்கி, இந்த வண்டியை மதுரையில் மூங்கிற்பால காவலர்கள் கூட தடுக்க மாட்டார்கள் வீரரே, ஆகவே அஞ்சாதீர்கள் என்றாள். இளமாறனுக்கு அவள் விளக்கம் எதையும் விளங்காததால் கேட்டான், ஏன், இந்த வண்டி ஏதாவது மந்திரம் போட்டுவிடுமா? ஆமாம். என்ன? இது மந்திர வண்டிதான். இதன் அருகே யாருமே வரமாட்டார்கள். வந்தால் தண்டிக்கப்படுவார்கள். ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்? அதுதான் சொன்னேனே, இது மந்திர வண்டி என்று. நீங்கள் சொல்லுவதுதான் பெரும் மூடு மந்திரமாய் இருக்கிறது. இது மூடு தேர் அல்லவா? அதுதான் மூடு மந்திரமாய் இருக்கிறது. இதை சொன்ன இமயவல்லி நகைத்தாள். அவள் நகைப்பதன் காரணத்தை அறியாத இளமாறன் மெல்ல கோபத்தின் வசப்பட்டான். இதில் நகைப்பதற்கு என்ன இருக்கிறது என்று அந்த கோபத்துடன் வினவவும் செய்தான். அவள் மெல்ல மெல்ல பேசினாள்.
அந்த அழகை அவன் விழுங்கி விடுவதைப் போல பார்ப்பதை கடைக்கண்ணால் கண்டாலும் காணாதவள் போல நடித்த அவள், வீரரே, சொன்னால் தவறாக நினைத்து கொள்ள மாட்டீர்களே, சொல் பெண்ணே, உங்கள் பார்வை என்று இழுத்தாள் அவள். என் பார்வையா? அதற்கென்ன? இந்த இரவின் ஆரம்பத்தில் இருந்தது போல் இல்லை. ஏன் இப்போது எப்படி இருக்கிறது? சற்று மங்கி இருக்கிறது. இமயவல்லி, கோபத்துடன் எழுந்தது இளமாறன் சொல். கோபிக்காதீர்கள். நீங்கள் வந்தபோது, அதாவது நான் கதவை திறந்தபோது உங்கள் பார்வை கூர்மையாயிருந்தது. என்ன சொன்னாய்? ஆராய்ச்சி செய்யும் சக்தியும் கூட இருந்தது. அப்படியா? ஆமாம், அது உனக்கு தெரிந்ததாக்கும். வேறு யாருக்கு தெரியும்? நான் தானே கதவை திறந்தேன். சரி, அந்த பார்வைக்கு இப்போது என்ன பழுது வந்துவிட்டது? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. ஆனால் பழுது வந்துவிட்டது என்பதோ உண்மை. அது எப்படி உனக்கு தெரிகிறது? இந்த வண்டியை நீங்கள் சரியாய் பார்க்காததிலிருந்து. இளமாறன் சற்று யோசித்துவிட்டு கேட்டான், நான் பார்க்கவில்லை என்பது உனக்கு எப்படி தெரியும்? இமயவல்லி தயக்கமில்லாமல் பதில் சொன்னாள், இந்த வண்டியை காவலர் ஏன் நிறுத்த மாட்டார்கள் என்று கேட்பதிலிருந்து தெரிகிறது. எப்படி தெரிகிறது? சீற்றத்துடன் கேட்டான் சேர நாட்டு வாலிபன். இமயவல்லியின் பதில் தெளிவாகவும் உறுதியுடனும் வந்தது. வீரரே, இந்த வண்டியை மட்டும் நீர் உற்று பார்த்திருந்தீரானால் இது பாண்டிய அரண்மனையின் அந்தப்புறம் மகளிர் செல்லும் வண்டி என்பதை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். இதன் புறவிகளையும் மூடிவிடப்பட்ட திரைச்சீலைகளையும் நீங்கள் கண்டீர்களே தவிர இதன் சக்கரத்தில் இருக்கும் பாண்டிய ராஜசின்னத்தை நீங்கள் கவனிக்கவில்லை. இந்த வண்டியை யாரும் தடுக்க முடியாது வீரரே. தடுத்தவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பது பாண்டிய வம்ச பரம்பரை வழக்கம். இப்போது புரிகிறதா இதை ஏன் மந்திர தேர் என்று சொன்னேன் என்பது? பிரமித்து போய் ஆசனத்தில் சாய்ந்தான் இளமாறன். இமயவல்லியின் முறைகளும் வழிகளும் மேலும் மர்மத்தை அதிகப்படுத்துவதை உணர்ந்தான். ஆகவே கேட்டான், இந்த வண்டி உனக்கு எது? மன்னர் கொட்டடியிலிருந்து தருவித்தோம். மன்னர் கொட்டடியில் இருந்தா? ஆமாம். மன்னர் இதை அனுமதித்தாரா? இந்த வண்டியை கொண்டு வந்தது மன்னருக்கு தெரியாது. தெரியாமல் எப்படி அரண்மனை கொட்டடியிலிருந்து வண்டியை கொண்டு வர முடியும்? புலவர் கட்டளையிட்டார். புலவர் என்ன அரசரா? அரசரால் மதிக்கப்பட்டவர். அவர் கட்டளை எதையும் தன் கட்டளை போல் பாவிக்க வேண்டும் என்பது பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய ஆணை. அந்த புற மகளிர் பயண வண்டியை புலவர் எடுத்து சென்றதை மன்னர் அறிந்தால் ஆபத்துதான். அந்த புற வண்டி எதற்கு என்று கேள்வி எழாதா? எழாது. புலவர் செய்கை எதையும் மன்னர் பகிரங்கமாக விசாரிக்க மாட்டார். வேறென்ன செய்வார்? இந்த வண்டியை மடக்க வீரர்களை அனுப்புவார். இளமாறனுக்கு விஷயம் தெளிவாக புரிந்தது. அப்படியானால் இந்த 3 தேர் திருட்டுத்தனமாக எடுத்து செல்லப்படுகிறதா? ஆம் என்றால் இமயவல்லி, அந்த தேரை திருடியது சரியான காரியம் போல. சரி, அகப்பட்டு கொண்டால்? ஆபத்து தான் என்று முன்னமே சொன்னேனே. அகப்பட்டு கொள்ள என்று இளமாறன் மெல்ல புருவங்களை கேள்வி கேட்கும் பாவனையில் உயர்த்தினான். மாட்டோம் என்றாள் இமயவல்லி. அவள் சொல் அடுத்த வினாடி பொய்யாக்கியது. 3 தேரை ஓட்டியவன் திரையை சற்று தள்ளி உள்ளே எட்டி பார்த்து, அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றான். இமயவல்லி ஆசனத்தில் எழுந்து உட்கார்ந்து, உன் தேர் பறக்கட்டும் என்று கட்டளையிட்டாள். மீண்டும் திரை விழுந்தது. சுளீர் சுளீர் என்று சவுக்கடிகளில் ஒலி திரும்ப திரும்ப திரைக்குள்ளும் வந்தது. குலுங்கி ஆடி அதிர்ந்து தேர் பறந்தது. அத்துடன் பின்னால் பல புறவிகள் வரும் ஒலிகளும் கேட்டன. இளமாறன் நிலைமையை புரிந்து கொண்டான். நெடுஞ்செழியன் வீரர்கள் வெறு சீக்கிரமாக அந்த வண்டியை பிடித்து விடுகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை அவனுக்கு. அப்படி ஆபத்து நெருங்கியது ஒரு விஷயத்துக்கு நன்மையாகவும் முடிந்தது. அவன் புத்தி குழப்பம் கொஞ்சம் மறைந்து போரிடும் கட்டம் நெருங்குவதில் இருந்த ஆவல் அவன் உணர்ச்சிகளுக்கு முறுக்கேற்றியது. தனது வாளை உருவி பிடித்து கொண்டு போருக்கு சித்தமுமானான் அவன். அடுத்த அரை நாளிகைக்குள் வீரர்கள் அந்த ரதத்தை சூழ்ந்து கொண்டார்கள். இருவரும் இறங்குங்கள் கீழே என்ற பெரும் குரல் ஒன்று அதட்டியது. திரை மறைவிலிருந்து இளமாறன் வாள் மட்டும் வெளியே நின்றது. அதை அணுக முயன்ற ஒரு வீரன் அலறி மண்ணில் விழுந்தான். ஏதோ மந்திரவித்தை போல நிகழ்ந்துவிட்ட அந்த வீர செயலை நினைத்து மற்ற வீரர்கள் வியப்பெய்தி பிரமித்த அவகாசத்தை உபயோகப்படுத்தி கொண்டு
மூடு தேரிலிருந்து கீழே குதித்த இளமாறன் அடுத்த வினாடி பயங்கரமாக சுழன்றது அவன் வாள். சுமார் 8 வீரர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். சாலையில் துவங்கிய அந்த வினோத சண்டையை உள்ளிருந்து பார்த்த இமயவல்லி வியப்பை எய்தினாளா அல்லது பயத்தை அடைந்தாளா அவளுக்கே புரியவில்லை. தவிர இந்த வாலிபன் பண்பு நிறைந்தவன் என்பதை நினைத்து அவள் சந்தோஷத்தை அடைந்தாள். இதற்கு முன்பு வந்த வீரர்களை இப்பணிக்கு அனுப்பிய போதெல்லாம் தன்னுடன் துணையாக வேறு 4-5 வீரர்களை அனுப்பி வைத்த புலவர் இந்த சமயம் மட்டும் ஏன் வாலிபனுடன், அதுவும் என்னை இருளில் மூடு தேரில் தனிமையில் அனுப்ப துணிந்தார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட இமயவல்லி அந்த வீரனின் பண்பு அத்தனை உயர்ந்ததாகவும் மாசு மறு இல்லாததாகவும் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாள். அதுவரை பணிக்கு வந்த வீரர்களுக்கும் இளமாறனுக்கும் அதிக வித்தியாசம் இருந்ததையும் அவள் அறிந்தாள். இதுவரை வந்த வீரர்களும் நிகரற்ற வீரர்கள். ஆனாலும் பின்னால் காவலர்கள் துரத்தியதும் பதறுவார்கள், வண்டியை வேகமாக விடச் சொல்லுவார்கள். இவரோ எதை பற்றியும் லட்சியம் செய்யாமல் மூடு தேரை துரிதப்படுத்தக்கூட சொல்லாமல் வாளை உருவிக்கொண்டு ஆசனத்தில் சாய்ந்து விட்டாரே, என்ன துணிவு இவருக்கு என்று பெரிதும் இளமாறன் போக்கை இமயவல்லி ஆராய்ந்து கொண்டிருந்த சமயத்தில் வண்டி பாண்டிய வீரர்களால் சூழப்பட்டு நிறுத்தப்பட்டது. வண்டி நின்றதை தொடர்ந்து கீழே இறங்கச் சொல்லி ஆணை வந்தபோது இளமாறன் அதை சிறிதும் லட்சியம் செய்யாமல் தன் வாளை மட்டும் வெளியே நீட்டியதை கண்ட இமயவல்லி, இந்த குறியை நாடி வெளியே நீட்டுகிறார் இந்த வாளை என்று தன்னை தானே கேட்டுக்கொண்ட சமயத்தில் திடீரென வெளியே ஒரு வீரன் அலரும் சத்தம் அவள் செவிகளில் விழுந்ததும் அந்த சாகச செயலுக்கு காரணம் கற்பிக்க முடியவில்லை அவளால். மூடியிருந்த திரைக்கு அப்புறம் நின்றவனை எப்படி இவரால் பார்க்க முடிந்தது, எப்படி குறிவைத்து வாளை செலுத்த முடிந்தது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு விடை காணாமல் தவித்தாள். அந்த திடீர் நிகழ்ச்சி அவளுக்குத்தான் வியப்பாய் இருந்ததே ஒழிய இளமாறனுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை. காவல் வீரர்கள் தொடர்கிறார்கள் என்று அறிந்ததுமே அவன் உணர்ச்சிகள் மேலுக்கு அடங்கி இருந்தாலும் உள்ளூர கிளம்பி ஊசி முனையில் நின்று கொண்டிருந்தன. அப்படி நின்றதன் விளைவாக எதிரி புறவிகளின் குளம்படி சத்தங்கள் விளக்கமாக அவன் காதில் விழுந்தன. அந்த ஒலிகளிலிருந்து சுமார் 8 பேரிலிருந்து 10 பேர் வரை வண்டியை துரத்தி வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான். திடீரென வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்தி தான் மட்டும் எதிரிகளை சமாளிப்பதால் திடீரென தான் 4 புறமும் சூழப்படலாம் என்பதை உணர்ந்து கொண்டான். ஆகையால் வண்டியை தனக்கு பின்னால் சார்பிடமாக கொண்டே போரிட தீர்மானித்தான். அந்த தீர்மானத்துடன் உட்கார்ந்திருந்த இளமாறன் வண்டி நின்றதும் புறவி வீரன் புறவியிலிருந்து கீழே குதித்ததையும் வண்டியை நோக்கி வருவதையும் காலடி சத்தத்தினால் உணர்ந்தான். அந்த காலடி சத்தம் சட்டென்று நின்றதும் எதிரி வீரன் வண்டியை அணுகிவிட்டான் என்பதையும் திரைக்கு வெகு அருகில் நிற்கிறான் என்பதையும் அடுத்த வினாடி திரை விலக்கப்படலாம் என்பதையும் ஊகித்து கொண்ட இளமாறன் திரை சீலையை திடீரென விலக்கி கத்தியை பாய்ச்சியதால் எதிரி வீரன் திடீரென அலறி பின்னடைந்தான். அந்த அலறலை கேட்ட மற்ற வீரர்கள் பிரமித்த வினாடி நேரத்தில் இளமாறன் குருதி தோய்ந்த கத்தியை பின்னு கிழித்து வெளியே குதித்து வண்டியின் மீது சாய்ந்து போருக்கு தயாராக நின்றான். அப்படி சாய்ந்து நின்று அணுகி வந்த வீரர் கூட்டத்தை தன் நீண்ட வாளால் சமாளித்து கொண்டே எதிரிகளின் எண்ணிக்கையை கவனித்தான். வீரர்கள் மொத்தம் 10 பேர் இருந்தாலும் அவர்களில் 2 பந்தம் பிடித்து நின்றதாலும் மீதி 8 பேரில் ஒருவன் தரையில் சாய்ந்து கிடந்ததால் தான் போரிட வேண்டியவர் 7 பேருடன் என்பதை தீர்மானித்து கொண்ட இளமாறன் வாளை வெகு வேகமாக சுழற்றினான். வாளை சுழற்றி கொண்டிருந்த நேரத்தில் வந்த வீரர்களும் அற்ப சொற்பமானவர்கள் அல்லர் என்பதை புரிந்து கொண்டான் இளமாறன். வந்த வீரர்கள் மூவராக அவனை அணுகினார்கள். மற்ற 3 அவர்களுக்கு பின்னால் நின்றார்கள். அந்த அணிவகுப்பின் காரணத்தை வெகு சீக்கிரம் அறிந்து கொண்டான் இளமாறன். 2 நிமிடங்கள் போராடிய பிறகு 2 வாள்களை சுழற்றி காற்றில் பறக்கவிட்ட இளமாறன் அந்த 2 வாளை நோக்கி ஓடியதும் பின்னால் இருந்த 2 அந்த 2 இடத்துக்கு நகர்ந்து விட்டதையும் கண்டான். அது மட்டுமல்ல, வாளை எடுத்துக்கொண்ட 2 போரிட்ட 2 பின்னால் போர் சன்னத்துடன் நின்று கொண்டார்கள். இப்படி போர் நடந்தால் விடிய மட்டும் போர் நடக்கும் என்பதை அறிந்த இளமாறன் திடீரென போர் முறையை மாற்றிக்கொண்டான். அனாவசியமான கொலையில் என்றுமே நம்பிக்கை இல்லாததால்
வீரர்களை ஓட வைத்து விடலாம் என நினைத்த அந்த சேர நாட்டு வீரன் வந்த வீரர்களின் போர் முறை நீடித்தால் அவர்கள் ஓட வேண்டிய அவசியமே இருக்காது என்று தீர்மானித்தான். ஆகவே கத்திகளை சுழற்றி எறியும் முறையை மாற்றினான். முதல் வீரர் மூவர் கைகளிலும் திடீரென அவன் வாள் புகுந்து விட்டதால் அவர்கள் வாட்களை கீழே எறிந்து பின்னால் நகர்ந்தார்கள். அடுத்த மூவர் அந்த வாலிப வீரனை தாக்க முற்பட்டனர். அவர்கள் வாட்களை தனது வாளால் தடுத்து கொண்டே பந்தத்தின் வெளிச்சத்தில் நாலா பக்கமும் பார்த்த இளமாறனுக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது. முதலில் தன் கத்தியால் காயப்பட்டவன் வண்டி சீலைக்கு அருகில் தரையில் விழுந்து கிடந்ததை கண்டதும் இளமாறன் பெருவியப்படைந்தான். அந்த வியப்பின் விளைவாக திடீரென போர் முறையை மாற்றி வாளை பலமாக பாய்ச்சி மற்றும் 2 வீரர்களை காயப்படுத்தினான். அடுத்த வினாடி திடீரென துள்ளி குதித்து கீழே விழுந்து கிடந்த வீரன் மார்பு மீது காலை வைத்து கொண்டு இறைந்து கூவினான், நிறுத்துங்கள் தாக்குதலை, இல்லையேல் பாண்டிய நாடு அதன் தலைவரை இழக்கும் என்று. இந்த கூச்சலை கேட்டு வீரர்கள் மந்திரத்தால் தள்ளப்பட்டவர்கள் போல் பின்னடைந்தார்கள். அவர்கள் பல அடிகள் பின்வாங்கும் வரையில் காலை பாண்டிய சேனாதிபதி மார்பு மீதும் வாளை அவன் கழுத்துக்கு நேரும் வைத்திருந்த இளமாறனின் சொற்கள் ஆணி அரைந்தது போல தொடர்ந்தன. வீரர்களே, நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும். இதோ மண்ணில் இரத்தமிழந்து மூர்ச்சையிட்டிருக்கும் பாண்டிய தளபதி மருதரை நான் இதே இரவில் சந்தித்திருக்கிறேன். இந்த மகாவீரரை கொல்ல எனக்கு இஷ்டமில்லை. என் வாள் இவர் இடையில் பாய்ந்திருக்கிறது. இவருக்கு சீக்கிரம் சிகிச்சை தேவை. நீங்கள் பழையபடி திரும்பிச் சென்றால் இவருக்கு சிகிச்சை செய்து அனுப்புகிறேன். இல்லை மீண்டும் போர்தான் என்றால் இந்த வாள் இவர் மார்பில் பாய்ந்துவிடும். என்ன சொல்லுகிறீர்கள் என்று வினவினான் இளமாறன். வீரர்கள் சில நொடிகள் கலந்து யோசித்தனர். பிறகு அவர்களில் ஒருவன் சொன்னான், சரி, செல்கிறோம், அவரை எடுத்து செல்கிறோம் என்று. இளமாறன் பதில் திடமாக வந்தது. இப்பொழுது அவர் சிகிச்சை இல்லாமல் 10 அடி கூட பயணம் செய்ய முடியாது. எத்தனை குருதி மண்ணை நனைத்திருக்கிறது பாருங்கள் என்றான் அவன். முதலில் பேசிய வீரன், இப்போது எங்களை என்னதான் செய்ய சொல்லுகிறீர்கள் என்றான். நான் இவர் காயத்தை கட்டி குருதியை நிறுத்தும் வரை இந்த வண்டியிலிருந்து நீங்கள் அனைவரும் 20 அடி தள்ளி நிற்க வேண்டும். அதற்கு அவர்கள் உடன்படவே திரை சீலையை அகற்றி இமயவல்லியை வெளியே வர சொல்லி வீரர்களில் கையில் இருந்த பந்தங்களில் ஒன்றை வாங்கி அவள் கையில் கொடுத்துவிட்டு, வீரர்களே, உங்கள் கத்திகளை கீழே எறியுங்கள், புறவியில் இருப்பவர்களும் கீழே இறங்குங்கள் என்று உத்தரவிட்டான். அதுவரை வண்டியை அணுகி போரிடாமல் புறவியில் அமர்ந்திருந்தவர்கள் அவன் சொல்படியே கீழே இறங்கி அத்தனை வீரரும் தங்களுடைய வாட்களை கீழே எறிந்தார்கள். அந்த கத்திகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து மூடு தேரில் கால் வைக்கும் இடத்தில் சேர்த்து கொண்ட இளமாறன் அந்த வீரர்கள் அனைவரையும் 20 அடி பின்னடைய சொல்லிவிட்டு இமயவல்லி பந்தம் காட்ட கீழே உட்கார்ந்து மருதன் காயத்தை பரிசோதித்தான். வாள் மருதன் விழாவில் ஆழமாக பாய்ந்திருந்தது. திடீரென வாள் பாய்ச்சப்பட்டதால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் ராட்சசன் போல் இருந்த மருதன் மயக்கமுற்றிருந்தான். காயத்தை பரிசோதித்த இளமாறன், இமயவல்லி, ஆழமாகத்தான் வாள் பாய்ந்திருக்கிறது. இதில் துணியை திணித்துத்தான் இரத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டே தன் மேல் அங்கியை கழற்றி கிழித்து சிறிதளவு சுருட்டி திணித்து பிறகு காயத்தின் மேல் பகுதியில் அங்கியின் மீதியை மடித்து வைத்து அழுத்தினான். அங்கியை மடித்து விட்டதால் காயத்தை கட்ட எதுவும் இல்லாமல் போகவே தனது கண் முன் தொங்கிக் கொண்டிருந்த இமயவல்லியின் முந்தானியை திடீரென நீட்டத்தில் கிழித்து அந்த காயத்தை அழுத்தி இடையை சுற்றி கட்டினான். போதும், இது இனி ஒரு ஜாமத்துக்கு அபாயமில்லை என்று கூறிய இளமாறன் தூரத்தில் இருந்த வீரர்கள் 2 அழைத்து மருதனை தூக்கி மூடு தேரின் ஆசனத்தில் கிடத்துமாறு உத்தரவிட்டான். இல்லை, நாங்கள் எங்கள் தலைவரை எடுத்து செல்கிறோம் என்றான் வீரன் ஒருவன். எப்படி எடுத்து செல்வீர்கள்? புறவியில் கொண்டு போனால் மாளிகையில் இறங்கும்போது படைத்தலைவன் பிணத்தை தான் இறக்க முடியும். ஏன்? குதிரையின் அசைவில் ரணத்தின் வாய் விரிந்து இரத்தம் மீண்டும் கசியும். வீரர்கள் சற்று யோசித்தார்கள். அவர்கள் யோசனையை பயன்படுத்தி கொண்ட இளமாறன் கூறினான், வீணாக யோசிக்க வேண்டாம். பாண்டிய நாட்டு படைத்தலைவரின் நன்மையை முன்னிட்டே சொல்லுகிறேன். என்னிடம் இவரை ஒப்படைத்து செல்லுங்கள். என் வாழ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், இவருக்கு எந்த தீங்கும் நேரிடாது. முதலில் பேசிய வீரன் மீண்டும் யோசித்துவிட்டு கேட்டான், படைத்தலைவரை நாங்கள் மீண்டும் எங்கு சந்திப்பது? இதற்கு பதில் சொல்ல இளமாறனுக்கு தெரியாததால் இமயவல்லியை நோக்கினான்.
இமயவல்லி சற்று யோசித்துவிட்டு, நீங்கள் போகும் வழியில் சித்தர் மடத்தில் இவரை ஒப்படைத்துவிட்டு செல்லலாமா என்று வினவினாள் வீரர்களை நோக்கி. சித்தர் மடம் என்று பெயரை கேட்டதும் ஒரு முறை தலை வணங்கினார்கள் வீரர்கள். பிறகு இளமாறனை நோக்கி, மீண்டும் அரண்மனை செல்கிறோம், நாளை சித்தர் மடத்தில் படைத்தலைவரை சந்திக்கிறோம், அவர் அங்கு இல்லையேல் என்று கூறி மேலே ஏதும் பேசாமல் விட்டான். மிரட்டல் எல்லாம் வேண்டாம் வீரனே, இளமாறன் வார்த்தை தவறுவன் இல்லை. நான் மட்டும் இஷ்டப்பட்டிருந்தால் உங்கள் படை தலைவனை முன்பே கொண்டிருக்கலாம். பகைவனுக்கும் அருள் புரியும் பண்பு எனக்கு இருக்கிறது, அஞ்சாதீர்கள் என்றான் இளமாறன். இந்த உறுதியாலும் அவன் காட்டிய காரணத்திலிருந்து உண்மையை உணர்ந்ததாலும் வீரர்கள் தங்கள் படை தலைவரை எடுத்து மூடு தேரின் ஆசனத்தில் நெடுக படுக்க வைத்தார்கள். மூடு தேரில் இருவர் உட்காரவே வசதி இருந்ததால் கால்களை முடக்கியே மருதனை படுக்க வைக்க வேண்டியிருந்தது. அப்படி படுக்க வைத்த பிறகு வீரர்கள் தலை நகரை நோக்கி பயணப்படவே இளமாறனும் இமயவல்லியும் பழையபடி மூடு தேரில் ஏறி மருதனை படுத்து கிடந்த ஆசனத்தின் முகப்பில் உட்கார வண்டி நகர்ந்தது. வண்டியை ஓட்டும் முன்பாக கூடிய வரையில் நிதானமாக வண்டியை செலுத்தும்படி சாரதிக்கு உத்தரவிட்டான் இளமாறன். அப்படியே மெல்ல சென்றான் சாரதி. அந்த மூடு தேரின் ஆசனத்தின் முகப்பில் உட்கார்ந்திருந்த அந்த இருவரும் பல வினாடிகள் பேசவே இல்லை. இமயவல்லிதான் பேச்சை துவங்கி, பாண்டிய தளபதிக்கு நினைவு வர எத்தனை நேரம் பிடிக்கும்? முதலில் நான் போட்டிருக்கும் கட்டை அகற்றி மருந்து வைத்து கட்டினால் கொஞ்ச நஞ்சமுள்ள குருதி கசைவும் நின்றுவிடும். பிறகு கண்களை நீரால் துடைத்து பால் சிறிது கொடுக்க வேண்டும், அப்போதுதான் கண் திறப்பார். அத்தனை நேரம் ஆகுமா? ஆகும். அப்படியானால் சத்திரத்தில் தான் விழிப்பார். சத்திரமா? ஆம், அங்கு போகத்தானே புலவர் உத்தரவு. இல்லை, சித்தர் மடம் என்று ஏதோ சொன்னாயே. சொன்னேன். அங்கு போகவில்லையா? இல்லை. அப்படியானால் நான் வீரர்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றப்படும். எப்படி? நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் படைத்தலைவர் அங்கு இருப்பார். எப்படி இருக்க முடியும்? நாம் தான் அங்கு போகவில்லையே. இவரை அங்கு அனுப்பிவிட ஏற்பாடு செய்கிறேன். வீரர்களுக்கு வேண்டியது தளபதியே தவிர நீங்களோ நானோ அல்ல. இதை திட்டமாக கூறினாள் இமயவல்லி. அவள் பேசிய தோரணையிலிருந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் அவள் சத்திரத்தின் மார்க்கத்தை விட்டு திரும்ப மாட்டாள் என்பதை புரிந்து கொண்டான் இளமாறன். இதன் விளைவாக ஒரு சந்தேகமும் எழவே கேட்டான், இமயவல்லி, சத்திரமும் சித்திரமடமும் பக்கத்தில் இருக்கிறதா? ஆமாம். சித்திரமடம் என்றதும் வீரர்கள் ஏன் தலை வணங்கினார்கள்? இதை வெகு சாதாரணமாகத்தான் கேட்டான் இளமாறன். ஆனால் இதை கேட்ட இமயவல்லி அடியோடு புது மங்கையாக மாறினாள். அவள் முகத்தில் குரோதம் குபீரென்று எழுந்தது, விழிகள் சீறின. நிறுத்துங்கள் உங்கள் கேள்விகளை என்ற சொற்களும் சுட சுட உதிர்த்தன. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.